மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான ராகுகேது பயிற்சிக்குரிய பலன்களை இந்த பதிவில் காணவிருக்கிறோம். இந்த ஊடகத்தில் இருப்பதை தவிர்த்து தேவையில்லாத ஆப்பெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அந்த புக் ரீடிங் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது புதன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடுவார். உங்களை பொறுத்த வரைக்கும் புதன் யார்? 3-6 குடையவர். ஒரு எதிரி வெளியில் யாரும் கிடையாது, நீங்கள் தான் எதிரி. மேஷத்தை வெற்றி கொள்ள இது வரைக்கும் யாரும் பறக்கவில்லை. என்னம்மா சொல்லிட்டீங்க, நாங்கள் யாரோ எங்களுக்கு வச்சுட்டாங்க அப்படின்னு யோசனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் 1-8 குறையவர் நீங்கள் தான். நீங்கள் ட்ரிகர் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சனி வந்துட்டாலே அவர் எந்த பாவத்துக்கு சொந்தக்காரர்? 10, 11, 12க்கு வந்துட்டாரு. அப்போ நம்ம குடும்பத்தில் நம்மளுடைய பணம், வாக்கில் இதெல்லாம் பொறுமை, நிதானம், அதே போல் நல்ல நன்றி உணர்வு இதோடு இருக்கும்பொழுது ரொட்டீன் லைஃப்பை பாதிக்காத பொழுது ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலக்ஷ்மியின் ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு ராகுகேது பயிற்சி ஆகிட்டாங்க இல்லையா? என்னம்மா எல்லா பயிற்சியும் டக்கு டக்குன்னு வருது, நாங்கள் எந்த பயிற்சியை தான் நாங்கள் கையாளுறது அப்படின்னு கேட்குறீங்க. இந்த கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது, குரு இவங்க 4 தான் கர்ம கிரகங்கள். இதில் மிக முக்கியமானவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிக் பாஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் தான். நம்மலாம் சனிப்பெயர்ச்சியை கண்டு அஞ்சுகிறோம், அந்த மாதிரி அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. அன்றாட வாழ்க்கையில் 24/7 நம்மை எப்போ பிக் பாஸ் மாதிரி ஓட முடியாது, ஒளிய முடியாது, அப்படி நம்மளை கண்காணிக்கக்கூடியவர்கள் இந்த சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்கிரகங்கள் தான். இவங்க ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், கண்ணிமைக்கும் நேரத்தில் என்ன வேணாலும் செஞ்சிடலாம். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களுக்கும் இவங்க தான் காரணம். ஒரு அதல பாதாளத்தில் போகிறீங்கன்னா அதுக்கு காரணமும் இவர்களே. அப்போ நம்ம ஒரு ஸ்ரத்தையாக, ஒரு நேர்மையாக, ஒரு நியாயமாக நம்ம எந்த காலகட்டத்திலையும் நல்வழியில் தான் பயணிக்கணும். அதுக்கு தான் நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சாயா கிரகங்கள், இந்த நவகிரகங்கள் இருக்கு இல்லையா, அதில் மற்ற கிரகங்கள் செய்ய வேண்டிய வேலையை இவங்க வருகின்ற ஒவ்வொரு 1.5 வருடங்களில், அதாவது 18 மாதங்கள் அவங்க சஞ்சாரிப்பது ஒரு ராசியில். அதுவும் நேர்கதியில் கிடையாது, நம்மளுக்கு எதிர்மறையாக சுழலக்கூடியவர்கள். அந்த மாதிரி சஞ்சாரிக்கக்கூடிய காலகட்டங்களில் அவங்க எந்த பாவத்தில் வராங்களோ, இப்போ எங்கே வராங்க? கும்பத்தில் வராங்க, மீனத்திலிருந்து அவங்க எதிர்மறையாக. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கன்னியிலிருந்து இப்போ சிம்மத்துக்கு போகிறாங்க. இந்த பாவம் இந்த 12 ராசிக்கும் ஒவ்வொரு பாவமாக வரும் இல்லையா? இப்போ 12 பாவங்கள் இருக்குது. ஒருத்தருக்கு 2ஆம் பாவமாக வரும், ஒருத்தருக்கு 4ஆம் பாவமாக வரும். அந்த பாவம் தொட்டு நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் ரைட் அப் பண்ணிடுவாங்க. ராகு நேரடியாக பண்ணுவார், கேது மறைமுகமாக. அப்போ அவன் சைலண்ட்டாக பண்ணிட்டு போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணக்கூடியவர்கள் இவங்க. இந்த 12 ராசிக்கு என்ன மாதிரியான ஒரு சிறப்பான பலன்களை வழங்கவிருக்கிறாங்க? ஏன்னா இவங்க தான் ரொம்ப ஒரு முக்கியமானவர்கள் சொல்லிட்டோம். ஏன்னா சென்ற காலகட்டங்களில் பிரளய ராசின்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு பண்ண சேஷ்டைகளெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போ நினைவில் கொண்டு இந்த காலகட்டம் நம்ம எப்படிலாம் பயணிக்கணும் என்பதை 12 பதிவுகளில் துல்லியமான பலன்களாக தரவிருக்கிறோம். இந்த பதிவினை நீங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான ராகுகேது பயிற்சிக்குரிய பலன்களை இந்த பதிவில் காணவிருக்கிறோம். மேஷ ராசிக்கு லாபராகுவாக வருகிறார். அப்போ எவ்வளோ உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு பாருங்கள். ஏன்னா ராகு லாபஸ்தானத்தில் அமர்ந்தாலும் அவர் நட்பு வீடு சனியுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. உங்களுக்கு இருக்கிற பிளானட்டரி பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதற்கு வீடு கொடுத்த சனி 12க்கு போயிடுறாரு. குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு அமர்ந்துறாரு. இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழிலில் பெரிய ஒரு நல்ல வளர்ச்சிகளை எதிர்பார்க்கலாம். தொழிலில் ஒரு நல்ல மாற்றம், உலகளாவிய சந்தையில் உங்களுக்கான ஒரு பேர் புகழ் கிடச்சிரும். 11லலாம் ராகு கேதுக்கெல்லாம் தொடர்பு கொள்கிறாங்க. இப்போ கோச்சாரத்தில் உங்களுக்கே ஒரு ராகு கேது தசா புத்தியே நடக்குதுன்னா உங்கள் ஃபீல்டில் உங்களுக்கு மிகப்பெரிய அவார்டு, உங்களுக்கான ஒரு பெரிய புகழ், நல்ல லைம் லைட்டில் நீங்கள் தெரிவது. இதே ஒரு மீடியா ஃபீல்டு, பத்திரிகை துறை, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு ஹெச்ஆராக இருக்கோம், ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்குகிறோம் அப்படின்னா மிகச்சிறப்பான
அருமையான ஒரு நிலையை வந்து அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம். மாணவர்கள் வந்து நல்ல கல்வியை பெறக்கூடியது, நல்ல PhD பண்ண போகிறோம், இல்லை ஒரு வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு அப்படி போக போகிறோம் அப்படின்னு காத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அருமையான காலகட்டம். நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணி ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டம் அலைச்சல் திருச்சலோடு பயணங்கள் இருக்கும். ஐயோ என்னால் அலையெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு உடல் உபாதை, அதே போல் ஒரு அதிகப்படியான பொருள் விரயம், ஒரு மன அமைதியின்மை இதெல்லாம் ஏற்படும். ஏன்னா 10-11 விரயத்தை டேக் பண்ணிட்டாரு. அப்போ விரயம் அதுவோ வந்து உடல் விரயம், பொருள் விரயம், நேர விரயம், பண விரயம், உறுப்புக்கள் விரயம் ஆகிறது. என்னமா உறுப்புக்கள் விரயம் ஆகுறது? உடல்நிலையில் வந்து நீங்கள் சரியாக அந்த டேக் கேர் பண்ணலன்னா உறுப்புகளை கூட மாட்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுடும். ஒரு சிலருக்குலாம் மாற்றம் இல்லையா, அந்த கிட்னி வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னு பயமுறுத்துறீங்களேம்மா. பயமுறுத்தல் கிடையாது. அப்போ 7.5 சனி வந்தாலே நம்ம சுறுசுறுப்பாயிடணும். ரொட்டீன் லைஃப்பில் வந்து எதுவும் பாதிக்கப்படாத அளவுக்கு. ஏன்னா அவருடைய பார்வையும் எங்கெல்லாம் விழும், உங்களுக்கு சனியுடைய பார்வை 2, உங்களுக்கு 6, 9ன்னு விழுந்துடும். அப்போ நீங்கள் தொழிலில் மிகச்சிறப்பான செயல்பாடுகளை, உழைப்பு, உடல் உழைப்பு இருக்கணும், மூல உழைப்பு இருக்கணும். உடல் உழைப்பு எப்போ இருக்கும்? நல்லா நம்ம ஒரு ஆக்டிவாக வேலை செய்யும்போது, எக்ஸசைஸ் செய்யும்போது, உடம்புலேருந்து வேர்வை வரும்போது அந்த உடல் உழைப்பு வந்து விரயம் ஆகிடும். மூல உழைப்பு எங்கே போகும்? நிறைய நம்மளை டெவலப் பண்ணிக்கணும், படிக்கணும், அறிவு சார்ந்த விஷயங்களை புக்ஸ் ரீட் பண்ணுவது. ஒவ்வொரு நாளும் வந்து நீங்கள் வந்து இந்த ஊடகத்தில் இருப்பதை தவிர்த்து தேவையில்லாத ஆப்பெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அந்த புக் ரீடிங் வந்து நீங்கள் மேற்கொள்ளும்போது புதன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடுவார். உங்களை பொறுத்த வரைக்கும் புதன் யார்? 3-6 குடையவர். அப்போ உங்களுடைய முயற்சி, உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம், செயல்பாடு, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியாக மாறிடும். அப்போ குருவுடைய பார்வையும் உங்களுக்கு வந்து சிறப்பாக கை கொடுத்துரும். அவர் லாப ஸ்தானத்தை வந்து 9ஆம் பார்வையால் பார்க்கிறார். அப்போ வரக்கூடிய லாபம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். விரயங்களை வந்து அதுவாக எடுக்க போதா, நீங்களாக கொடுக்க போகிறீங்களா? இதான் எங்கள் கேள்வி. நானாக கொடுத்தேன்னா சமாதானம், நீயா கொடுத்தியானா சமாதானமாக போயிடும், நானாக கொடுத்தனா சண்டை அப்படின்னு சொல்கிற மாதிரி சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, நீங்களாக ஒரு ட்ரஸ்ட் ஈடுபாடு, ஒரு சேரிட்டி, இந்த மாதிரி தான தர்மங்கள்லாம் பண்ணும்பொழுது ஒரு மாற்றுத்திறனாளிகள், நம்ம வந்து வாழ்வின் அடித்தட்டு மக்கள், அதே போல் தூய்மை பணியாளர்கள் நிறைய நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பதிவில், அந்த மாதிரி தான தர்மங்கள் அது வந்து உங்களுக்கு அன்னதானமாகவோ, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு மருத்துவ உதவியாகவோ, இல்லை உங்கள் அறிவு சார்ந்து அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுவதோ, ஒரு படிப்புக்கான ஒரு உதவியோ, ஒரு குழந்தைகளுக்கோ எந்த வகையிலையாவது உதவி பண்ணும்போது இந்த விரயங்கள்லாம் உங்களுக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு லாபத்தை காணும். இல்லைன்னா தேவையில்லாத விரயங்கள், நீங்கள் ஹாஸ்பிட்டல் செலவு போகணும், நீங்கள் தேவையில்லாமல் ஒரு மருத்துவ செலவு செய்யணும், நீங்கள் இல்லைன்னா எதனா ஒரு வண்டி வாகனம், எது தேவையில்லாத ஒரு பழுது, இந்த மாதிரியான விரயங்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் நடைபெறுவதற்கு நீங்கள் உங்களுடைய உடல் உழைப்பையும் மூளை உழைப்பையும் போடணும். இதை தாண்டி கேது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். நம்ம அந்த விஷயத்தை செய்யலாமா வேண்டாவா, ஒருத்தர் சொல்லுவார் அதை நீ அப்படி பண்ணால் அப்படி நல்லா இருக்கும்ப்பா, இதை இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்ப்பான்னு தேவையில்லாமல் மன அழுத்தம், மனக்குழப்பங்கள்லாம் வரும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணோன்னா, நீங்கள் மெடிடேஷன், யோகா, தியானம் பண்ணும்பொழுது எந்த வகையில் போகணுன்றதை முடிவு செஞ்சிடணும். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு எதிரி வெளியில் யாரும் கிடையாது, நீங்கள் தான் எதிரி. மேஷத்தை வந்து வெற்றி கொள்ள இது வரைக்கும் யாரும் பறக்கவில்லை. என்னம்மா சொல்லிட்டீங்க, நாங்கள் யாரோ எங்களுக்கு வந்து வச்சுட்டாங்க அப்படின்னு யோசனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் 1-8 நீங்கள் தான். நீங்கள் வந்து ட்ரிகர் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வந்து எமோஷனல் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்போ இந்த காலகட்டம் மேஷம் அமைதி, பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, பொறுப்புணர்வு. சனி வந்துட்டாலே அவர் எந்த பாவத்துக்கு சொந்தக்காரர்? 10, 11, 12க்கு வந்துட்டார். அப்போ நம்ம குடும்பத்தில் நம்மளுடைய பணம், வாக்கில் இதெல்லாம் பொறுமை, நிதானம், அதே போல் நல்ல நன்றி உணர்வு இதோடு இருக்கும்பொழுது, ரொட்டீன் லைஃப்பை பாதிக்காத பொழுது, ஒரு நியமனத்தை கட்டுப்படுத்தி நம்ம செயல்படுத்தும் போது சிறப்பாக நம்ம வந்துடலாம். இந்த காலகட்டம் இறை பிரார்த்தனை நிச்சயம் வச்சுக்கணும். வச்சுக்கொள்ளும்போது தான் உங்கள் மனம் வந்து அந்த மாதிரி ஒரு அலைப்பாயாது. எனக்கு ஏது எல்லா வேலையும் செஞ்சிருவார். குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டம் அவசியம் செய்யணும். பிள்ளைகள்கிட்ட வந்து ரொம்ப அப்படியே காய்ச்சி மூச்சுலாம் கத்தாதீங்க, அன்பாக அரவணைத்து கொண்டு போங்க. அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய 24, 27, 75, 40 இந்த பாடல்களை பாடுவது, அதே போல் நிறைய உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் திருநாகேஸ்வரம், காளஹஸ்தி செல்வதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். ரொம்ப அருமையாக இந்த பயிற்சியை வந்து லாப ராகுவை சிறப்பாக ஆக்டிவேட் பண்ணிக்கணும்னா நிறைய தான தர்மமும் இறை வழிபாட்டோடு நீங்கள் வந்து கடந்து வரும்பொழுது மிகச்சிறப்பான நல்ல ஒரு திருமண வாழ்க்கையிலேருந்து, ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து, அதே போல் காதல் திருமணம்லாம் இப்போ பெற்றோர் சமத்துடன் கிடைக்கிறதுலேருந்து, நல்ல ஒரு பொருளாதார வருவாய், சமூகத்தில் பேர், புகழ், அங்கீகாரம் அனைத்தும் பெரிய பலன் கிடைச்சி மேஷம் ரொம்ப அப்படியே ஒரு ஆஜானுபாகுவா அது
எப்படின்னா நிறைய பெரிய ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்க தான் அதில் இருப்பாங்க. மருத்துவர், நல்லா ஒரு ஒரு இராணுவத்துலேயும் சரி, ஒரு தொழிலை வந்து நிர்வகிப்பதிலையும் சரி, ஒரு ஆஃபீஸில் ஒரு ஜிஎம்லேருந்து ஒரு பெரிய போஸ்ட் வகிப்பவரெல்லாம் நீங்கள் தான். அதனால் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப ஒரு மன அமைதியுடன் தெளிவுடன் அப்படியே ஒரு காமாக கடந்து வந்தீங்கன்னா இந்த பயிற்சியை வந்து சிறப்பாக பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா வரக்கூடிய நல்வாய்ப்புகளை தட்டி விடுவீங்க. அப்போ உங்களை வந்து ஒரு சிறப்பாக செயல்பட விடாது, ஒரு தவறான முடிவுகள்லாம் எடுக்க வச்சிரும். அப்போ இந்த லாப ராகுவை சிறப்பாக வந்து ஆக்டிவேட் செய்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொள்வது மேஷத்திடம் மட்டுமே இருக்குது. தினமும் வந்து கந்தசஷ்டி கவசத்தை கேட்டுக்கொண்டு வரும்பொழுது ஏதாவது ஒரு இறைவனின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டு வரும்பொழுது மேஷம் அட்டகாசமாய் அபாரமாய் சிறப்பாக பயணித்து ஆதிக்கம் செலுத்தும். இந்த பலன்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்லா நடைபெறணும்னா உங்களுடைய அறிவுத்திறமையோடு ஊக்கமாக உழைக்கிறதுக்கு வந்து நீங்கள் முற்படும் பொழுது சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த ராசிக்கான துல்லியமான பலன்களை வந்து நீங்கள் கண்டிருப்பீங்க. இதில் மேற்கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டதுன்னா கீழ்கண்ட எண்ணுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் செய்யுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து கோச்சார பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள், அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரக அமைப்புக்கு ஏற்றாற் போல் பலன்கள் கூட குறைய இருக்கும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சொர்ணலக்ஷ்மி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.